டாக்டர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 11ஆம் தேதி. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா. சங்கீதத்தின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 8வது வசனம். 2வது அடைக்கல பட்டணம் சீக்கேம் ஆகும். யோசுவா புஸ்தகம் 20வது அதிகாரம் 2 மற்றும் 7வது வசனங்கள். சீக்கேம் என்றால் தோள்பட்டை என்று பொருள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர் மற்றும் இரட்சகர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய சுமை தாங்கியாயிருக்கிறார். அவர் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய எல்லா சுமைகளையும் சுமக்க அவர் உறுதியளிக்கிறார். பலர் அவரை பாவங்களை மன்னிப்பவராக அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரை ஒருபோதும் தங்கள் சீக்கியமாக அனுபவிக்க முன்வரவில்லை. எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அவருடைய தோளில் எந்த பாரத்தையும் நாம் சுமத்தலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதத்தின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் தோள்கள் பலமாக இருப்பதால் அவை தனிப்பட்டவையாக இருந்தாலும் சரி, அல்லது நம் குடும்பத்தின் தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது சபை தொடர்பானவையாக இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லா பாரங்களையும் கர்த்தர் மீது வைக்கலாம். நம்முடைய எல்லா சுமைகளையும் தாங்க அவரால் முடியும். கடந்த காலத்தில் நமக்கு உதவிய இதே தேவன் இப்போதும் எதிர்காலத்திலும் நமக்கு உதவ வல்லவராக இருக்கிறார். 3வதாக எப்ரோன். எப்ரோன் என்றால் ஐக்கியம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம். நாம் மற்ற விசுவாசிகளுடன் ஐக்கியம் கொண்டுள்ளோம். நமது தியான நேரத்தில் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் நமது ஐக்கியத்தை நாம் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். மேலும் நமது எண்ணங்கள், பிரச்சனைகள் மற்றும் சுமைகள் ஜெபத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மனித அனுதாபத்தை தேடுவதற்கு முன்பாக நாம் தேவனுடைய தயவை பெற வேண்டும். அப்போது அவர் மற்ற விசுவாசிகளுடன் நமது ஐக்கியத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வார். உணவுக்காக மட்டுமல்ல, மாறாக பாரங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் ஒன்றாக ஜெயிப்பதன் மூலமும் ஆவிக்குரிய வளர்ச்சி பெருகி வரும். நாம் ஒரு வெளிநாடுகளில் அல்லது தொலைதூர இடத்தில் இருக்க வேண்டியிருக்கும் போது நம்முடைய முதல் கவலை ஐக்கியத்தை பற்றிதான். ஆனால் விசுவாசிகள் தனிமையை உணர வேண்டிய அவசியமில்லை, ஏனெனில் கர்த்தர் உதவிகரமான ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு விசுவாசி இடமாற்றம் செய்யப்பட்டாலோ அல்லது பதவி உயர்வு தந்து அனுப்பப்பட்டாலோ நாம் ஜெபித்து உதவியை நாட வேண்டும். மற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி மற்றும் பிற குடும்ப காரியங்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஐக்கியத்திற்கும் மற்ற எல்லா தேவைகளுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கடந்த பல ஆண்டுகளாக ஐக்கியத்தின் மூலம் என்னுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் எப்படி அற்புதமான ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை நான் கண்டேன். நான் 1929வது வருடம் டிசம்பரில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய முதல் ஜெபம், ஆண்டவரே, நான் உயர்தரமான மரச்சாமான்கள் மற்றும் அனைத்து வசதிகளோடு கூடிய நல்ல வீடுகளில் தங்கியிருக்கிறேன். ஆனால் நான் ஒருபோதும் உண்மையான கிறிஸ்துவ வீட்டில் தங்கியதில்லை. எனக்கு எந்த வசதியும் வேண்டாம், எனக்கு உண்மையான கிறிஸ்தவ வீடு மட்டுமே வேண்டும் என்று கேட்டேன். அதே வாரத்தில் ஒரு பெண்மணி என்னிடத்தில் வந்து, நீர் இங்கு அந்நியர் என்று கேள்விப்பட்டோம், எங்களிடம் ஒரு அறை காலியாக இருக்கிறது, நீங்கள் இங்கே இருக்கும் வரை அங்கேயே தங்கலாம் என்றால். அதை பற்றி நான் ஜெபித்து சொல்வதாக சொன்னேன். ஆனால் என் இதயத்தில் நான் இந்த வாய்ப்பை ஏற்க விரும்பினேன். நான் அதை பற்றி ஜெபித்தபோது கர்த்தர் என்னிடம், இதுதான் நான் உனக்கு கொடுத்த வீடு என்றார். சில வாரங்களுக்கு பிறகு நான் அந்த வீட்டிற்கு மாறினேன். அது ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்துவ இல்லமாக காணப்பட்டது. அங்கேதான் தேவனுடைய ஊழியத்திற்கான அழைப்பை கேட்டு அவருக்கு ஊழியம் செய்ய முடிவு செய்தேன். அவர்கள் மூலம் பல நல்ல கிறிஸ்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது என் ஐக்கியத்திற்காக அவர் செய்த எல்லா ஏற்பாடுகளுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். இவ்வாறு தேவன் ஒவ்வொரு நாட்டிலும் ஐக்கியத்தை வழங்குகிறார். இப்படியாக உண்மையான அர்த்தத்தில் என் தேவன் என் எப்ரோனாக எனக்கு மாறுகிறார்.